ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஏன் ஜெயா வீடியோ இவ்வளோ லேட்டாக போடுற, டெய்லியும் வீடியோ போடு ஜெயா, வீடியோ போடாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து எல்லாமே புரியுது. என்னோடய ஃபோனு தாங்க எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது. ஒன்று போனால் ஒன்று கேமரா நல்லா இருக்க மாட்டேது, ஒன்று ஃபோன் அந்த மாதிரி ஒரு இதாக வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கும் ஒரு நல்ல ஃபோன் வாங்க நினச்சிட்ருக்கோம். பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கி இது கண்டினியூ நான் வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுது. அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் நம்ம ஒடிஷா வந்துட்டோம்ல, ஒடிஷாக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சமாக பொருட்கள்லாம் கொடுத்து விட்டுனாங்க. அந்த பொருளை காட்டுற வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தம் பண்ண, தோடெல்லாம் சுத்தம் பண்ண அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய பெரிய மாமனார் வீடு, 3வது மாமனார் வீடு. அங்கே வந்து என்னோடய மூத்தாருக்கு வந்து கல்யாணம். அதுக்காண்டி வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயுமே கொஞ்சம் வீட்டு வேலை இருந்துச்சுன்னா நம்ம வேலை பார்த்தா ஆகணும், எல்லா மருமகளுமே சேர்ந்து. ஏன்னா கூட பிறந்தவங்க 5 பேர் அண்ணன் தம்பி, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, 4 பேர் இருக்காங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நாங்கள் எல்லாருமே போய் சேர்ந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பந்தல் போடுறதுக்கு தேவையான இது மைக் செட்டு, ரேடியோ அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்காண்டி வேலைலாம் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்காரமே அங்கே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். இந்த பந்தல் போடுறாங்கள்ல, அவங்களுக்கும் தனியாக அமௌண்ட் கொடுத்தா பந்தல் போட அந்த ஆளுங்க கூப்பிட்டு வருவாங்க. இருந்தாலும் நம்ம கூட வந்து நம்ம காமிக்கணும், இந்த மாதிரி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க நம்ம சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை அவங்க கடமைக்குன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்காண்டி அவங்க எல்லாமே கூட இருந்துட்டு இருந்தாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய நடுமாமனாருக்கு வந்து 3 பசங்க. அவங்களுக்கு வந்து தனித்தனியாக ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு சாப்பாடு செய்கிற ரூம்னு நினைக்கிறேன். அது அழகாக அவங்க அந்த மாதிரி மூலிங்கல் கழிவு பார்த்தியா, அது வச்சு அதை மேலே மண் வச்சு விட்டேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆடு கட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் கூட வச்சுருப்பாங்க பாருங்கள். அது அந்த மாதிரி பண்ணிட்டா ஒரு ரூம் மாதிரி அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இவங்க வந்து அங்கே சமைச்சலாம் அந்த சைடு தான் வச்சுருக்காங்க பிறகு. அதனால் நேற்று ஃபுல்லாக அங்கே ரொம்ப டைட்டான வேலை இருந்துச்சு. எல்லாம் வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டனை அடிக்கிறது, அதுக்கப்புறம் வரவங்களுக்காக சாப்பாடு கொடுக்குறது, அந்த இதுக்கு எல்லாமே தேவையானது ரெடி பண்ணி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தோமே. அதனால் எல்லாமே நாங்கள் அங்கே ஜாலியாக இருந்துச்சு, சிரித்து பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் என்னோடய 3வது மாமனார் வீடு. இங்கே ஒரு வீடு இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு இங்கே மண்ணெலாம் போட்டு வச்சுருக்கோம் தான். சரி, ஒரு கூரை வீடு தான், இடிஞ்சு ஊந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய புளிய மரங்க, இது நிறைய புளி காய்க்கும். அதில் என்னென்னு தெரியல, மரத்தை வெட்டிட்டாங்க பிறகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நான் வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு நிறையா வேலை. மாமியாருக்கு வர கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இது வந்து நம்ம நாய் தான். நான் வந்து முன்னாடி வீடியோவில் காட்டிருப்பேன், நாய்க்குட்டி ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நாய்க்குட்டி தான் இது பெருசாக வளர்ந்துச்சு. சரி, இந்த சைடில் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டி வாரி அந்த சைடு நம்ம கொட்டிடலாம். ஏன்னா பாப்பா வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டா. நடக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, நடந்ததுக்கப்புறம் எங்கேனாவது ஓடி போயிட்டால் பயமாக இருக்கும். இந்த மழை டைமில் வர பாம்பு, பூச்சி அதுக்கு மாதிரி நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். அதனாலே பயம். அதனால் எல்லாமே நான் கூட்டி முடிச்சுட்டேன். இன்னொரு உங்கள்கிட்ட நான் சொல்லியே ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்க, நம்ம வீடு வந்து கூரை வீடு தானே. கோழி நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. எப்படி ஒரு 30 கோழியும் போல் இருக்கும். அந்த கோழி எல்லாமே வீட்டு மேலே ஏறி ஃபுல்லாகவே சீச்சி விட்டுருதுங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சால் வீடு ரொம்ப ஒழுவிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அம்மா என்னென்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா. அம்மா வாங்கி கொடுத்த பொருட்கள்லாம் காமிக்கிறேன் வாங்க. அம்மா வந்து எனக்கு வீட்டிலேருந்து மிளகாய் தூள்லாம் அரைச்சி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே போய் குழம்பு பண்ணுறதுக்காண்டி. இது எப்படி ஒரு 2 மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. அது சிக்கன் மீனில் வந்து கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிடுவாங்க. மற்றபடி அந்த அளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக காரம் சாப்பிடுவாங்க. அதாவது 1 ஸ்பூன் போட்டால் 2 ஸ்பூன் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நான். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஸ்வீட்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாப்பா தங்கச்சி வர வந்து பேக்கரியில் வேலை செய்கிறாள், அவளுமே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தா. ஸ்நாக்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து உள்ளே வந்த உடனே அதுக்கப்புறம் அக்கா ஹஸ்பண்ட்லாம் வந்து என்னை கூப்பிட்றதுக்கு அவங்க தானே வந்திருந்தாங்களே, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டிஃபன் வந்து அம்மா 4 போல் கொடுத்துருந்தாங்க, அந்த தூக்குவாளின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா இப்போ வந்து வயல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். எல்லாம் கஞ்சி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க வயல் வேலை செய்யக்குள்ளே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் தலையில் வச்சா தூக்கிட்டு போவோம் சாப்பாடு, அந்த மாதிரி தூக்கிட்டு போவேன். தூக்குவாளி எடுத்துகிட்டு போனால் ஒரு வாழை நல்லா கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லட்டு இதாங்க மிச்சம். இது வந்து கொஞ்சமாக எடுத்து மாமியார் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே நம்ம வீட்டுக்கு நான் எதுவுமே எடுத்து வச்சுக்கல. நம்ம பாப்பாவுக்கு ஒரு 2, 3 பிஸ்கெட், அதுக்கப்புறம் எல்லாமே அக்கா வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். ஏன்னா அங்கே அக்கா பாப்பாவும் தம்பி இருக்காங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தூக்குவாளி வந்து அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க, நம்ம வீட்டில் ஆடு இருக்குல்ல, அந்த மாமியார் வந்து ஆடு ஓட்டிகிட்டு போவாங்கள்ல, பாப்பா கையில் கொடுத்து நீ உங்கள் ஆயா கூட ஆடு ஓட்டு போகல, அப்போ வந்து இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சிரித்து அம்மா காமெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃபன் ஐட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க. டிஃபனு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன். இன்னுமே உங்கள்கிட்ட நிறைய பொருட்கள் காமிக்கலன்னு சொல்லல, அது எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து அந்த டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு பிளேட் வந்து கம்மி தான் நம்ம வீட்டில். யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், டக்குன்னு இது பண்ண முடியாது. அதனால் அம்மா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஜாமான் எல்லாமே உனக்கு தான், நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்போம், பாப்பாவை வச்சுட்டு தூக்கிட்டு போக முடியல, அதான் உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே இனிஷியல் போட்டிருக்கோம், கேஜேன்னு சொல்லிட்டு. நான் அப்பா பேர் அம்மா பேர் இது எல்லாமே அப்பா போட்டு வச்சது. அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரம்லேயும் அப்பா அந்த மாதிரி தான் இனிஷியல் போட்டு வச்சுருப்பாரு. ஏன்னா பொங்கல் டைமில் நம்ம பாத்திரம்லாம் கழுவு எடுப்போம்ல, அப்போ வந்து அப்பாவுக்கு பார்த்துட்டு எல்லாத்தையும் இனிஷியல் போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போட்டது வந்து அப்பா ஞாபகம் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி நம்ம குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு, காய்கறி அலசுறதுக்கு, அந்த மாதிரி கிண்ணம் ஒரு எப்படி ஒரு அம்மா ஒரு 10 போல் கொடுத்து விட்டுருந்தாங்க. இன்னும் பாதி நான் யூஸ் பண்ண எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம மாமா பொண்ணு ஜாமான் போட போயிருந்தோம்ல, அன்றைக்கி ஒரு எல்லாேருக்கும் டிஃபன் மாதிரியே கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே. அது நமக்கு வந்து இது அம்மா வந்து நான் கேட்ட அம்மாத்த கொடுங்க, அழகாக இருக்கு, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அப்புறம் எதுவும் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸு, ஏதாவது சாப்பாடு வச்சுக்கலாம், பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம், ஆனால் பிஸ்கெட்லாம் வச்சா எறும்பு அதிகமாக வந்துடலாம், அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய டிஃபன் தான், சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிஃபன் பெருசாக அது கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னல தட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வச்சுட்டோம். தட்டுமே எப்படி ஒரு 10 தட்டு போல் கொடுத்து வச்சுருப்பாங்க, பாதி தட்டு நான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. இந்த மயில்பூ தட்டு இதெல்லாம் முன்னாடி நிறைய நம்ம வீட்டில் இருக்குது. எனக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். அம்மா எனக்குன்னு தனியாக இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கில் வச்சு கட்டி வச்சுட்டாங்க, இது உனக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே புது புது பிளேட்டு தான், எதுவுமே பழசு இல்லை, எல்லாமே புதுசு தான். நம்ம சாக்கில் கட்டி வச்சுனா உங்களுக்கு அந்த கலர் அந்த மாதிரி தெரியுது நான் நினைக்கிறேன். எல்லாமே பூ போட்ட பிளேட் அந்த மாதிரி. மாமியார் பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தால் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒடிசாலுமே எதிர்பார்ப்பாங்க. 6 மாதம் போயிட்டு நான் தமிழ்நாட்டில் எங்கள் அம்மா வீட்டு வந்திருக்கோம், என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும்ல. இது வரைக்கும் என் மாமியார் வந்து என்கிட்ட உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்து அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, 2 பேருமே என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அது கண்டிப்பாக இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம சாரீ கலெக்ஷன் பார்க்கலாம். இது வந்து அம்மா வாங்கி கொடுத்த சாரீ தான். இது வந்து கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு மாமா பொண்ணு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதுக்கு எடுத்த சாரீ. 2த்துக்குமே நான் வேர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ப்ளவுஸுமே இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். நான் இது வந்து கட்டுறேன், இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனில் கட்டி நான் காமிக்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா வாங்கி கொடுத்தா, பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தா. அது ஒரு ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு நான் போட்டுட்டேன். நான் எப்படியாவது போகிறக்குள்ள உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னோடய அக்கா வாங்கி கொடுத்தா 2 ட்ரெஸ்ஸும். கிட்ட 3 அன்னைக்கு செய்யல. இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அவன் வாங்கி கொடுத்தது இது. அதுக்கப்புறம் இந்த சாரீ ஒன்றுங்க, இது வந்து ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணாச்சு. இது வந்து எப்போ எடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோவில் சித்திரை திருவிழாக்கு அண்ணா எடுத்து கொடுத்த சாரீ, குரூப்பாக எல்லாருக்குமே. எங்கள் 3 பேருக்கு வந்து பூ மாடலு, அவங்க எல்லாருக்குமே பட்டர்ஃப்ளை மாடலு அந்த சாரீ. இது வந்து நான் 1 டைம் கட்டியிருப்பேன், நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருந்தேன். இது வந்து 2 சாரீ. ஒன்று வந்து அக்கா கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தா, அதுவும் என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இதே கலர் சேம் தான். ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரீ, இது வந்து அம்மாது தான், அம்மா வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. இதுவுமே ப்ளவுஸ் வந்து நான் எனக்கு எதாவது பிடிச்சிக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ் வந்து அவர் வந்து வரக்குள்ளே போட்டு வந்தது பார்த்திங்களா, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு, ப்ளூ கலர் பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அது வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. எங்கள் 3 பேருக்குமே அந்த ஒரு ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க. முன்னாடி டைம் போனப்போ அப்பா இறந்துட்டார், அந்த டைமில் அவசரம் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எதுவும் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இவ்வளோதாங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டது. அதுக்கப்புறம் இந்த பேகுமே அம்மா தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. வண்டி வந்து நம்ம சரி பண்ணியாச்சு, அங்கே இருக்கக்குள்ளே வண்டி சரி பண்ணிட்டோம். வண்டிக்கு எப்படியுமே ஒரு 30,000 போல் செலவானுச்சு. இன்ஜினு, பேட்ரி, பிரேக்கை பிடிக்கல, அந்த மாதிரி சொல்லி ரொம்ப செலவாகி இப்போ தான் நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறோம் வண்டியே. இப்போ கூட மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கவர் போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, இது பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஒடிசாவில் வந்து சூரமாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இங்கே பார்த்துருக்கேன், நான் ஒன் டைம் கூட இது சாப்பிட்டதில்ல. எதுக்கு சாப்பிடுவாங்க இது? சாப்பிடுவாங்க சும்மா சாப்பிடுவாங்களா? இங்கே வந்ததுலேருந்து மேடத்தை கையாலேயே பிடிக்க முடியல. ஒரு மாதிரி புளிப்பா இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம இந்த பழம் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, இழந்த பழம் புளிப்பா இனிப்பா அந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்குது. ஏன் அழுகுற? என்னது அப்போ தர மாட்டேன் வரலையாப்பா? சரி சரி, அப்பா தரல உனக்கு? அப்பா தரல? நான் உங்கள்கிட்ட தமிழ்நாட்டில் எவ்வளோ சொல்லியிருப்பேன்ல, வீட்டில் வந்து நம்ம கல்லும் மண்ணும் போட்டு, ஜல்லியும் அதுக்கப்புறம் மண்ணும் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதான் ஜல்லி இங்கே போட்டிருக்குமா. இது வந்து ரேட்டு எனக்கு எவ்வளோன்னு தெரியல, அவங்கள்ட்ட நான் கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இதோட அதிகமாக கம்மியாக எனக்கு தெரியல, அவங்கக்கிட்ட கேட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கை வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சரி பண்ணணும். மொத்தமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆடே இவ்வளோதாங்க. இப்போது நிறைய ஆடு வர கொஞ்சம் இறந்து போயிடுச்சு மழை டைமில், குளிர் டைமில் நம்ம போன அப்போலாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுல, இப்போ வந்து இறந்து போயிடுச்சு. இப்போ இருக்கிறதே தான் இவ்வளோதான் ஆடு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தோட்டத்தை காமிக்கிறேன் வாங்க. இதான் நம்ம தோட்டம். இப்போது இது ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கத்திரிக்காய் தான் போட்டிருக்காங்களே, ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் வந்து இப்போ தான் கொஞ்சமாக பூ வச்சு பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒடிசாவில் வந்து பொய்சகோ அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து தண்டுக்கீரோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. மேபி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. அது இந்த லாஸ்ட்லேருந்து அதை லாஸ்ட் வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் வந்து இன்னொரு நம்ம ஒரு வயலுக்கு பற்றி அங்கே வந்து நிறையா போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறோம், ஓகேவா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காய்கறிக்காக இருக்கட்டும், இப்போ இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே ஒடிசாவில் போடுவாங்களோ, அதுக்காண்டி சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து பஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும், எதாக இருந்தாலும் நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். அந்த சைடெலாம் புளிச்சக்கீரை போட்டிருக்காங்கலாம், உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கணும். சரி காமிக்கணுமேனு சொல்லி காமிச்சோம். நேற்று வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக ஒரு சிஸ்டர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஜெயா உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தக்காளிலாம் போட்டிருந்தீங்களே, எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் நம்ம போட்டிருந்த தக்காளி, முள்ளங்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்கீரை, அது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மழை வந்துச்சுல்ல, அந்த மழை வந்ததுக்கு அதுக்கும் அந்த விதை எல்லாமே வெளில வந்த உடனே ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு, திரும்பி முளையவே இல்லை. அதுக்கப்புறமா மாமனார் வந்து திரும்பி வாங்கிட்டு வந்து போட்டு தான் இது எல்லாமே. இன்னொரு அங்கே ஒரு வயலுக்கு அங்கே போட்டிருக்காங்க, அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, அதுக்காண்டி தான் நான் இது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. 2 நாள் நல்ல செம்ம மழை, இப்போயுமே மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. நேற்று நைட்லாம் செம்ம காற்று மேலே மரம் கீழே விழுந்து இன்னுமே கரண்ட்டே வரல. இதுக்கப்புறம் இந்த 4 மாதம் 5 மாதத்துக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் மழை சீசன் தான். இங்கே அது வரைக்கும் கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். கரண்ட் இருக்காது, மழை பெய்யும், இந்த மாதிரி ஒரு மாதிரி இதாகவே இருந்துகிட்டு இருக்கும், நசன்னு இருக்கும். மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. பாப்பாவுக்குமே சாப்பாடு கொடுத்தாச்சு, நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அன்றைக்கி என்ன சாப்பாடு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன்ல, புளிச்சக்கீரையும் அதுக்கப்புறம் கருவாடு போட்டு சாப்பாடு தான் செஞ்சுருந்தோம், குழம்பு. பாப்பாவுமே சாப்பாடு கொடுத்துட்டா. மாமியார் வந்து நான் இன்னொன்று சொல்லலாம், இன்னொரு வயலில் அங்கே போய்க்காங்கன்னு சொல்லிட்டு, அங்கே கொஞ்சம் வேலை நடக்குது, வேலையெல்லாம் அடைக்கணும், ஆடு மாடு உள்ளே போயின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போய்க்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நல்ல விஷயம் பார்க்கலாம்.